ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ட்ரேட் பண்ணுறதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயத்துலையும், அதில் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான பேசிக் நீட்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த விஷயமெல்லாம் ரொம்ப சரியாக நம்ம ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் அந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏன் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம இப்போ சொல்ல வரோம்னா, ட்ரேடிங்கை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது பிரச்சனையாகவே இருக்குது. இது கேம்லிங் மாதிரியோ இல்லை பிஸ்னஸ் மாதிரியோ நிறைய மாதிரியான ஒப்பீனியன் எல்லார் மத்தியிலையும் பரவலாக விவாதத்தில் இருக்குது. ஸோ இது எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சால் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு இருக்கு. அதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங்கை பற்றின ஒரு புரிதலுக்கு வரணும். ட்ரேடிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம ட்ரேட் காலையில் ஆரம்பித்து நான் ஈவினிங் வரைக்கும் என்ட்ரி போட்டு அதில் ப்ராஃபிட்டையும் லாஸையும் பார்த்து ஸ்லாகிச்சு போகிறது அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை ஒரு என்ட்ரியை எடுக்கிறோமோ, இல்லை ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ எது ஹிட் பண்ணுதோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறோமா, நம்ம ட்ரேட் பண்ணுறது லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யலாமா, இப்படி இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குதுல்ல. முக்கியமான விஷயமே ட்ரேட் நம்ம பண்றது அப்படிங்கிறது நோக்கம் எல்லாரும் வர்றதுக்கானது. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அல்லது 5000 ரூபாய், இது ஒரு நாளைக்கான வருமானம் இருக்கு, இது வந்தாலே போதும், இது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள, அதுவும் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர்றாங்க. ஆனா 2 வகையான விஷயத்தினால இந்த ட்ரேட் விஷயத்துல அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒண்ணு, நம்ம எடுக்கிற ட்ரேட் சக்சஸ் ஆயிடுச்சு, ஒரு என்ட்ரி எடுத்தோம், கரெக்டா சக்சஸ் பண்ணிட்டோம், டார்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் அடுத்தடுத்து மார்க்கெட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாட்ல கண்டினியூவா என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓவர் ட்ரேட் சொல்லுவாங்க. இந்த ஓவர் ட்ரேட் செஞ்சு கண்டினியூவா சம்பாதிக்கிற முயற்சிக்கு போகும்போது அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் மார்க்கெட் மொத்த லாபம் எடுத்த நிலையிலிருந்து லாஸ் ஆகிற நிலை வரைக்கும் அவங்களுக்கு போயிடுது. ஓவர் ட்ரேட் போனதுனால லாஸுக்கு அப்புறமும் புரோக்கரேஜ் லாஸ் அப்படின்னு போய் ஓவரால் பெரிய லாஸ்ல மாட்டிக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில போறதுக்கு பதிலா ட்ரேடிங் அப்படிங்கிறது காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அதுல ஏதோ ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் பண்ணா போதும் அப்படின்னு தாட் இல்லாம ஒவ்வொரு என்ட்ரியுமே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு பேஸ், நம்ம எதுக்காக ட்ரேடிங்குள்ள இருக்கோம் அப்படின்னு தெரியாம லாபம் வந்தாலும் ட்ரேட் எடுக்கிறது, லாஸ் ஆனாலும் ட்ரேட் எடுக்கிறது, கண்டினியூவா ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, அது ஈவினிங் முடிகிற வரைக்கும் அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கிற கேட்டகரி 2. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் ட்ரேடிங்குள்ள இருக்கு ஆப்ஷன் பையர்ஸா இருக்கும்போது அதுக்கான பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வெறுமனே ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத என்னமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஆபத்தானது, இது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஒன்று, இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பார்க்கணும், எந்தெந்த விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம், ஒரு ட்ரேட் எடுக்கிறப்ப அதோட என்ட்ரி டார்கெட், அதில் ரிஸ்க் எவ்வளோ இருக்கு, ரிவார்டு எவ்வளோ இருக்கு, அதோடைய மணி மேனேஜ்மெண்ட், மூணுமே பார்க்கணும். இப்போ ரிஸ்க் ரிவார்டு மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ரிஸ்க் ரிவார்டு மீன்ஸ் நம்ம இப்போ 1500 வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா 3000 ப்ராஃபிட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த என்ட்ரியில் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணணும். அப்படி ஐடென்டி பண்ணி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரி எடுத்து அதுக்கான பேஷனோட அந்த என்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்றது தான் சரியா இருக்கும். இதுதான் சரி. இதுல ஒருவேளை நம்ம என்ட்ரி லாஸ் ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த என்ட்ரியை விட்டுட்டு அடுத்து அதே மாதிரியான மறுபடியும் ஒரு கரெக்டான ரிஸ்க் ரிவார்டு என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோமோ அந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ இப்போ இந்த பேசிக்கெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா ரிஸ்க் ரிவார்டு தெரியாம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட 1 lakh கேபிட்டல் இருக்கு, 1 lakh கேபிட்டலுக்கு நம்ம பர் டேக்கு 2000 தான் நம்மளோட லாஸ் அமௌண்ட். 1 lakhக்கு 2000 தான் என்னுடைய லாஸ் அக்செப்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா
ஒரு ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுனாலே அதுக்கப்புறம் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டுக்கு தான் போகணும். அது இல்லாம நம்ம மறுபடியும் ஓகே அடுத்தடுத்த ட்ரேட் நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு போகக்கூடாது. ப்ராப்பரா நமக்கு ரிஸ்க் 1:2ங்கிற ரேஷியோல என்ட்ரி கிடைக்குதுன்னா தான் எடுக்கணும். அதுவும் எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் எடுத்துட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 என்ட்ரி ரிஸ்க் ரிவார்ட்ல கிடைக்குது அப்படின்னா 3 எடுக்க ட்ரை பண்ணணும். ஒருவேளை நமக்கு ப்ராஃபிட் இருக்குதுன்னா அந்த மற்ற என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப ப்ராஃபிட் இல்லாம ரிஸ்க் லாஸ்ல இருக்கும்போது நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு லெவல்ஸ்ல 2000க்கு மேல மைனஸ் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம ஆப்ஷன் பையிங்லையும் சரி ட்ரேடிங்லையும் சரி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம். இதுல இப்ப சிம்பிளா இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி எல்லாம் என்ட்ரி கிடைக்கும் கிடைக்காது, அதுல ரிஸ்க் ரிவார்டு பாசிபிலிட்டிஸ் எது அப்படின்னா நம்ம லைவா சில ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம். அடுத்து இன்னொரு கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தாரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஆல்கோ ட்ரேட் அல்லது ஏஐ ட்ரேட் டூல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேட்டிருந்தேன். அப்படி முக்கியமான விஷயம், ஏஐ டூல் யூஸ் பண்றது அதாவது ஆல்கோ ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி அந்த பேஸ் பண்ணி அது எடுக்கிறாங்க என்ட்ரி கொடுக்குறாங்க, அந்த என்ட்ரிஸ்ங்கிறது எந்த லெவல்ல சக்சஸ் ரேஷியோ இருக்கு, 60%, 80%, 90%, இந்த சக்சஸ் ரேஷியோ எப்படி கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓவராலா தெரிஞ்சுக்கிட்டு அதை டெமோ பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்றதா இருந்தால் பண்ணலாம், அவங்களுடைய கம்ஃபர்டபுளை பொறுத்தது. அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் என்னன்னா எமோஷன் நம்ம வந்து அதில் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எமோஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அது பாட்டுக்கு அது மெஷின். ஸோ கரெக்டாக அது என்ட்ரி ஆனால் என்ட்ரி டிக்கெட் பண்ணிடும், ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ டிக்கெட் பண்ணிடும், அவ்வளோதான். அது வேற எதுவுமே பிரச்சனை இருக்காது. நம்மள மாதிரி யோசிச்சு என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்லாம் கன்ஃபியூஸ் ஆகாது, அது ஒரு பிளஸ். அதே நேரத்தில் ஸ்டாப் லாஸ்க்கான லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ அல்லது டார்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாலுமே அது எதுவுமே பண்ணாது, அப்படியே சும்மா தான் இருக்கும். என்ட்ரி மிஸ் ஆனாலும் ஒன்றும் பண்ணாது, சும்மா தான் இருக்கும். ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ராட்டஜி அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த விஷயம் தான் ஏஐ பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இந்த ரிஸ்க் ரிவார்டு மிஸ் ஆனால் என்ன நடக்கும், ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து ஒரு 10 ட்ரேட்ஸ்க்கு வந்து நம்ம அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுனா என்ன நடக்குது, இதில் ப்ளஸ் மைனஸ் ரிஸ்க் ரிவார்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே அந்த லைன்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இங்கே இதோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிற லெவலை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா செப்டம்பர் 10th லோ பிரேக் அவுட் ஆகுது. லோ பிரேக் அவுட் ஆனான அதாவது 5 minutes கேண்டிலோடைய லோ பிரேக் அவுட் ஆகணும்னா நம்ம வந்து இந்த கேண்டிலோடைய ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு டார்கெட் 1:2 அப்படின்னு வைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, மறுபடியும் கீழே வரல, ஒரு என்ட்ரி தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது நாள் மறுபடியும் 1:2 ரேஷியோல நம்ம என்ட்ரியை பிளான் பண்றோம். ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் 5 minutes ரிஸ்க் பிரேக் அவுட் ஆகுது. ஆனா இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது டார்கெட் போகல, அடுத்த நாள் தான் டார்கெட் போகுது. ஸோ ஒருவேளை ஹோல்டிங்ல வச்சிருந்தாங்கன்னா அந்த டார்கெட் அடுத்த நாள் கிடைச்சிருக்கும். அடுத்து மூணாவது ட்ரேடு லோ பிரேக் அவுட் ஆகுது, லோல வந்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஹை ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேட் வச்சிருக்கோம் 5 minutes இங்கே பிரேக் அவுட்டு. இந்த ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்டு சூப்பராக ஹிட் ஆயிருக்கு இந்த ட்ரேடு. அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஹோல்டிங் வச்சிருந்தால் 1:2 ரிஸ்க் ரிவார்டு ஹிட்டு. அடுத்த நாளுக்கு எடுத்ததும் 1:2 ரேஷியோவில் 5 minutes கேண்டிலோட பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டார்கெட் ஹிட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டார்கெட் போகல ஸ்டாப் லாஸ்க்கு. அதுக்கு அடுத்த நாளும் டார்கெட் மேலே 1:2 ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி ஓபிஎஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் தான், அதுவும் டார்கெட்டு. அடுத்த நாள் வந்து டார்கெட், அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்டாப் லாஸ்.
ஸோ அடுத்த நாள் டார்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் ரிவார்டு பிளான் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 ட்ரேட் நம்ம பிளான் பண்ணி எடுத்திருந்தோம்னா இந்த 10ல் டிசிப்ளின் ட்ரேட் எடுக்கும் பொழுது 1 2 3 4 5 6 ஒரு 6 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, 4 ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த 4 ட்ரேடுமே 1:2 1:2 ரேஷியோவில் டார்கெட் ஹிட் ஆயிருந்ததுனாலும் 6 ட்ரேடுக்கு லாஸ், 4 ட்ரேடுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு கேபிட்டலாக பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணிடாது. ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலாக இருந்திருக்கலாம் அல்லது சின்ன மைனஸ் இருக்கும், இந்த லெவலில் தான் இருக்கும். ஏன்னா 1:2 ரேஷியோ அப்படிங்கிறப்ப இந்த 6 ட்ரேடோட நெகட்டிவாக இதை வந்து கம்பன்சேட் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சின்ன ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான டெஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்றோம், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இது எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அதோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, இது எல்லாம் பார்த்து தான் ஒரு என்ட்ரியை டார்கெட்டையும் பிளான் பண்ணணும் எடுக்கணும்ன்றது. ஸோ இது எல்லாமே இல்லாம ஒரு என்ட்ரியை வந்து நாமளும் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து கிடைக்கும் போது கிடைக்கிற என்ட்ரி எல்லாம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல பை மேல போகுதுன்னு உடனே பை, கீழே இறங்கினா செல், அந்த மாதிரி பண்றது. அதுவும் காலையில 9:15 இருந்து ஒரு 3:30 4 3:30 வரைக்குமே நம்ம கிடைக்கிற என்ட்ரி எல்லாம் பை செல்லுன்னு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஆபத்தான முறை. அந்த மாதிரி ட்ரேடிங்கை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மினிமம் ட்ரேடிங் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் என்ட்ரி மெத்தடு, ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்க பழகணும். அதுதான் இதுல நான் சொல்ற விஷயம். இந்த ப்ராப்பர் பேசிக் அனாலிசிஸோட ஒரு ஆல்கோ ட்ரேட் பிளான் இருக்கு எங்ககிட்ட, அப்படியே யாராவது இம்ப்ளிமெண்ட் உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அந்த பிளானை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அவுட் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அது செட் ஆகல, பேக் டெஸ்ட்ல இது ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரேடிங்கை பற்றின ஒரு ஐடியாலஜியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இதில் ஒரு ப்ராப்பர் என்ட்ரிக்கான நீடும் அப்படி எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், ஒரு ப்ராப்பர் ட்ரேடுக்கான எந்தெந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்குற விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.